இது போல் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போவுமே ஒரு சூடான நிலையில் இருக்குது. இது ஒரு 100 ml 110 ml இருக்கும். அப்படியே கலந்தீங்கன்னா நல்ல ஒரு கஷாயம் மாதிரி ரெடி ஆகிடும். இது ஒரு 3 நாள் சாப்பிட்டீங்கன்னா அனைத்து சளி இருமலும் ஃப்ரீ ஆகிடும். நல்லா நான் உங்களுக்கு குடிச்சும் காட்டுறேன். பெலாட்டபிலிட்டி இது எப்படி சுவைக்கும்னா கசப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது. இதுலேயே லேசாக கொஞ்சம் சர்க்கரை லேசாக கலந்துருக்கும். அதனால் சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா சிறிதளவு தான் கலந்துருக்கிறதுனால பயப்படாமல் நீங்கள் சாப்பிட்லாம். குடிச்சும் காட்டுறேன் பாருங்கள். அருமையான டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் அந்த மிளகோட காரம் இருக்கும். 2 வேளை குடிங்க. அந்த டால்டா மாதிரி வர சளி, பச்சை தண்ணி மாதிரி மூக்கில் கொட்டுது, ஜலதோஷம் வந்து மூக்கெல்லாம் அடைச்சிட்டு இருக்கிறது, இந்த ஆட்ல வருமே தலைவலியா ஆமாப்பா, மூக்கடுப்பா ஆமாப்பா, ஜுரமா அட ஆமாப்பா ஆமாம், அதுக்கெல்லாம் அது வேணாம், இதே எடுத்துக்கலாம். இது நேச்சுரல். சுக்கு மருந்தா உணவா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. மிளகு மருந்தா உணவா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. லவங்கம் மருந்தா உணவான்னு முடிவு பண்ணிக்கோங்க. உணவுன்னு நினச்சா இது உணவு, மருந்து நினச்சா இது மருந்து. இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படும். மற்றும் இன்னும் நிறைய வச்சுருக்கேன். தேவைப்படும் போது டைம் வரும்போது அதை தான் அப்பப்போ அறிமுகப்படுத்துகிறேன். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.